ஹலோ ஹண்டர்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஆமாங்க, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. செம் எக்ஸாம் போய்ட்டுருந்துச்சு, அதில் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இனிமேல் வீடியோலாம் கரெக்டாக வந்துடும் ஹண்டர்ஸ். நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எனக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் ஹவுஸூரில் இருக்கோம். இங்கே நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் இது, இங்கே இருக்கோம். அவ்வளோதான், காலேஜ் நேற்றோடு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சு. அதனால் அங்கேருந்து ரூமு, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு, எங்கள் காலேஜு எல்லாம் அப்படியே காட்டி இது ஒரு மெமரிஸாக. இந்த வீடியோ வந்து வீடியோ எல்லாமே எங்களுக்குலாம் ஒரு மெமரிஸாக க்ரியேட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அதான் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஹண்டர்ஸ், வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அப்படியே எங்கள் காலேஜில் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ஹண்டர்ஸ், வாங்க போகலாம். ஹண்டர்ஸ் கிளம்பியாச்சு. ஹண்டர்ஸ் ஒரு இடம் அப்பனுலேருந்து இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. இதுதான் பார்க்கிங்கு. ஆமாம், பேக் பண்ணிகிட்டே இருக்க மட்டும் தான் போய்ட்டு வரல. பார்ப்போம். பாய் ப்ரோ. கிளம்பி தான் சாமே. அதான் எங்கள் ரூமு சென்ட்ரஸ் அப்பார்ட்மெண்ட்லேருந்து. ஐயோ, எனக்கு செம்ம ஃபீல் ஆகுது. வெளியாரம் இது செம்மொழிவு கிடையாது, போயிட்டு திருப்பி வர்றதுக்கு. அவ்வளோதான், கிளம்பிட்டேன், கம்ப்ளீட்டாக கிளம்பிட்டேன். நான் பண்ணுறது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹண்டர்ஸ் இது தான் எங்கள் அட்டி ஸ்பாட்டு. எங்கள் கடை இது எங்கள் அட்டி ஸ்பாட்டு. இப்போ எங்கே தான் எங்கள் ஸ்பாட்டு, எங்கள் அட்டி ஸ்பாட்டு தான். இங்கே தான் உட்காந்துருப்போம் சாயங்காலச்சுனா. எனக்கு உங்களை அப்படியே எங்கள் காலேஜ் காமிக்கிறேன். அங்கே போனவர் என்ன ஃபீல் ஆகும் பண்ணுறது. வாங்க போகலாம். அவ்வளோதான், எங்கள் ரூமு இங்கேயே இருக்கும். எங்கள் காலேஜ் இதுதான் எங்கள் ஃப்ரைட் ரைஸ் கடை. அண்ணன் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பிடுவோம். இதோ இதான் என்னோடய ஜிம்மு. மேலே இருக்குது பாருங்க, இதுதான் என்னோடய ஜிம்மு. மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வருவேன். வந்துருச்சு யூஎஸ் காலேஜ். இதுதான் ட்ரெஸ் அதியமன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒசூர். இதுதான் என் காலேஜ். ஏதோ 3ஆம் வருஷம் பேர் வந்து பார்க்குறேன். இதுதான் இவ்வளோ ஜாலியாக இருக்கணும். அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். முடிஞ்சு எல்லாம் போச்சு. இதுதான் என் காலேஜ். அவ்வளோதான் ட்ரெஸ் கிளம்பலாம். முடிஞ்சு எல்லாம் பரவாயில்ல. லைஃப்பில் எல்லாம் எப்படி தானே, எல்லாம் பாசிங் க்ளோட்ஸ். மறக்க முடியாத நாட்கள்லாம் கொடுத்துச்சு காலேஜ். ஆனால் இந்த காலேஜ் சொல்லணுன்னா, நீங்கள் டிகிரி மட்டும் இருந்தால் போதும், வேலை தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. ஒரு டிகிரி சும்மா நார்மலாக கையில் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சூப்பர் காலேஜ் இது. காலேஜ் இப்போ என்ஜாய் பண்ணலாம், இந்த காலேஜ் சேரலாம். செம்மையாக இருக்கும். சும்மா எனக்கு எது வேணாம், டிகிரி மட்டும் போதுன்றவங்க வந்து சேரலாம். செம்ம காலேஜ். ஆனால் முடிஞ்சே. நானும் சும்மா சொல்ல செம்ம ஜாலியாக இருந்தேன். சரி, மறுபடியும் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பலாம். ஐயோ, என்ன க்ளோஸ் கொடுத்தான் அவன் டெம்போ. சரி, ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹண்டர்ஸ் ஹைவே ஏரியாச்சு. ஒரு பெட்ரோல் பங்க் அங்கே ஒன்று இருக்கும், அது போட்டுக்கலாம். இண்டியன்னு இங்கே பாரத்தாக இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது, போட்டுக்கலாம். இந்த ஹைவேவே இதுவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. எவ்வளோ டைம் இந்த ரோட்டில் போயிட்டு வந்திருக்கேன். சும்மா போவோம், நைட்டு 12 மணி 1 மணிக்கு ரோட்டில் போயிட்டு இருப்போம். இப்போ இந்த ரோட்டில் போகிறதுக்கு எனக்கு சொல்லவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு காலேஜ் லைஃபு. 4 வருஷம் ஜாலியாக இருந்தேன். என்ன சொல்கிறது, எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது. ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு. இதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிளாக வந்துடும். பார்க்கணும், வேலைக்கு போகணும். இதுக்கு மேலே வா. ஆனால் காலேஜ் லைஃப் தான். முடிக்காத வரையும் எப்படா அந்த காலேஜ் விட்டு போகணுன்னு இருந்தேன். இப்போ முடிகிறப்ப ஏன்டா போகிறோன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கிடச்சிடாதா, திருப்பி போக மாட்டோமா அப்படின்னு இருக்கு. பண்ணுறது எல்லாம் போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். சும்மா சொல்லக்கூடாது. காலேஜ் லைஃப் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துச்சு.
நிறைய சொல்லி கொடுத்துச்சு. எப்பெல்லாம் இருப்பாங்க மனுஷங்க, எப்பெல்லாம் இருக்கணும். வெளியே வந்தால் இப்போ ஒரு வீட்டு வெளியே போய் இருக்கோன்னா எப்படி ஸ்டே பண்ணணும், எப்படி சர்வே பண்ணணும் எல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒன்றா இருந்துட்டு ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா படுத்துட்டு இப்போ இல்லைங்கவும் மனசு சேர்த்துக்க மாட்டுது. நானும் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான் இவ்வளோதான் இப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்றேன். கொடுங்க. இதுக்கு மேலே இந்த ரோட்டில் எங்கே வர போகிறேன்? திருப்பி இதுக்கு மேலே ரைடு போனால் அந்த ரோட்டில் போவோம் மேலே, அதுவும் காலேஜ் மேலே போவோம் ரைடு போனோன்னா. இதுக்கு மேலே பெங்களூர் சைடு வந்தால் தான் உண்டு. பார்த்துக்கலாம், வராமல் போயிட போகிறோம். திருப்பி வந்துட்டு இருக்கேன். இங்கே தான் பங்க் இருக்கும், போட்டு போயிடலாம். இங்கே இங்கே இன்னொரு அட்வைஸ் பட்டு சொல்கிறேன். இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் நைட்டு மட்டும் தான் வருவோம். நைட்டு ஒரு 1 மணி 2 மணி போல வருவோம். காமிக்கிறேன் பாருங்க. இதோ இந்த தான் மட் கப்ஸ். இங்கே நைட்டு வருவோம், நைட்டு ஒரு 1 மணி 2 மணி போல். மற்றபடினா இங்கே வர மாட்டோம். இந்த இடத்துல பார்த்துட்டு போவோம். இங்கே தானே உட்காந்துருந்தோம், இங்கே தானே பேசிகிட்டு இருந்தோம், இங்கே ஜாலியாக இருந்தோமே எல்லாம் தோணுது. முடிஞ்சு இதுக்கு மேலே எப்பவுமே திருப்பி கிடைக்காது ஹண்ட்ரட்ஸ். இதுக்கு மேலே இது எப்பயுமே கிடைக்காது. நம்ம எவ்வளோ லெவலில் போனாலும் எந்த இது போனாலும் இந்த ஜாலி இந்த இது வந்து எப்பயுமே கிடைக்காது. அவ்வளோதான், முடிஞ்சது தான் அது. போட்டுக்கலாமோ? $1010 ஹண்ட்ரட்ஸ் பெட்ரோல் போட்டாச்சு. கிளம்பிட்டோம். ஒரு 1010 ரூபாய்க்கு போட்டேன், போதும் அதுவே. எனக்கு இந்த கால்குலேஷன் மட்டும் புரியவே புரியாது. நான் இங்கே 1000 போடுவேன் இந்த பங்கில், எப்பயுமே 1000 போடுவேன். இதை இங்கேருந்து நான் கள்ளக்குறிச்சி போயிட்டு கள்ளக்குறிச்சியில் ஒரு நாள் சுற்றிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ பெட்ரோல் இருக்கும். அதே நான் கள்ளக்குறிச்சியில் பெட்ரோல் போட்டு வருவேன், இங்கே வரதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கே ட்ரை ஆகிற மாரி ஆகிடும் வண்டி. அது என்னான்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை டவுன்றதுனால அப்படி ஆகுதா இல்லை என்னான்னு புரியல. ஆனால் எப்படி தான் பெட்ரோல் இப்படி போகும்போது இருக்கு, வரும்போது இல்லை. ஒருவேளை பங்க்கில் எதாவது பிரச்சனையான்னு தெரில. என்னவோ போங்க, இதுக்கு மேலே ஏன் வர போகிறேன். யூஎஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரைடு அப்டேட் கொடுக்கிட்டா. நெக்ஸ்ட் ரைடு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து மூணாறு போகிறேன் இல்லை மூணாறு போகிறோம். தென் அதுக்கப்புறமேட்டு ரைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வருவோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த மாதம் வருவோம் பெங்களூருக்கு. பெங்களூர் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் என்ன மாரி யாராலும் இருக்க முடியாது. இங்கே தான் இருந்தேன் எவ்வளோ நாள், ஒரு 4 வருஷமாக இங்கே தான் இருந்தேன். சரி 2 வருஷம் கூட 1.5 வருஷம் ஆன்லைனில் பிடிச்சுன்னு இங்கே 1.5 வருஷம் ஆன்லைனில் பிடிச்சி வச்சா 2.5 வருஷம் இங்கே தான் இருந்தேன். அப்போலாம் எனக்கு பெங்களூர் போவோம். ஆனால் பெங்களூர் போவோம், சுற்றி ஜாலியாக மாலுக்கு போகிறது இதுக்கு போவோம். ஆனால் அந்த ரைடு போகணுன்னு தோணல. இப்போ நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் என்ன மைண்ட் வரும் பாருங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் பெங்களூர் ரைடு போகணும்னு தோணும் எனக்கு. இங்கே பக்கத்தில் இருக்கும்போது போக தோணுது. அதான் சொல்லுவாங்களா, எந்த விஷயமே பக்கத்தில் இருக்கும்போது அருமை தெரியாது, தூரம் தான் தெரியும். அதுமாதிரி இப்போ இங்கே இருக்கும்போது தெரியல, அங்கே போனால் தான் தெரியும் போகிறதுக்கு. போயிட்டு வரலாம். அண்டர்ஸ் மேபி மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மழை ஃபுல்லாக மூடிட்டு தான் இருக்குது. ஆனால் ஹொசூர் எப்படின்னா செம்ம சில்லுன்னு இருக்கும். ஒசூர் இதுக்கு நேமே சில் சிட்டி ஒசூர்னு தான் சொல்லுவாங்க. எப்பயும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், சில்லுனே இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சம்மரில் மட்டும்தான் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு ஒசூர். எப்பயுமே ஹீட்டாக இருக்காது, இந்த சம்மர் தான் ஹீட்டாக இருந்திருக்கு. சில்லுன்னு இருக்கும், மழை பெஞ்சிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். மேபி இப்போ மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸ்லாம் க்ளோஸில் இருக்குது, பிளாக்காக இருக்குது. பார்க்கலாம், மழை பெஞ்சால் கஷ்டம் வீட்டு எடுக்கிறது. அது வரையும் எடுத்துகிட்டு போவோம் ஜாலியாக. மை லாஸ்ட் ரைட் மீன்ஸ்
அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெங்களூர் தான் காலேஜ் டு. ஆனால் டர்ஸ் நான் வந்து காலேஜ் டு கள்ளக்குறிச்சி எவ்வளோ டைம் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த பைக்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50 டைம் வந்திருப்பேன் ஒசூர் டு கள்ளக்குறிச்சி. சும்மா வீக்கெண்ட் இப்போ லாஸ்ட் டைம்லலாம் வீக்லி 2 days தான் காலேஜ் வைக்கவா. அப்போ இருந்து மிச்சம் ஃபுல்லாக நானும் சும்மா தான் இருக்குன்ட்டு வீக்லி வருவேன். எல்லாம் ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா முடிஞ்சிச்சுரா தம்பி கிளம்புடான்ட்டாங்க. கிளம்பி போயிட்டுருக்கேன். Oh God, please stop the rain. I'm riding. மழை மட்டும் பெய்யக்கூடாது. அப்படியே பொறுமையாக போகலாம். பொறுமையாக போகலாம். ஒரு 80 to 100 க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் பொறுமையாக. வேகமாக போன மாதிரி ஆளுக்கு வச்சுக்கோ. பொறுமையாக போகலாம். ஹண்டர் சொல்லி வகைய மூடல மழை. ஐயோ எங்கே நிற்கிறீங்க? வரமா? எங்கே போகிறது? எங்கே நிற்க முடியுமா? வாய்ப்பு இல்லை ரீட் பண்ணுறதுக்கெலாம். சர்டிஃபிகேட்லாம் இருக்குள்ள முடிஞ்சே போயிடும். மழை விட்டும் பொறுமையாக போய்க்கிறேன். கம்மா ரைடிங் ஜாக்கெட் ரெயின் கோட் போட்டுக்கோம். ஆனால் மழை வந்துகிட்டே இருக்கும். விட்டு போட்டால் தான் பெஸ்ட்டு. நிற்கத்தான் கூட போயிட்டே இருக்கலாம். ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். நான் இப்போ கேமரா மட்டும் கழட்டி வச்சா போதும். இதுக்கு மேலே அங்கே மேலே ஏறிக்கலாம். ஹைவே தான் சென்டர்ஸ். நான் சொன்னால அவசரம் எப்பயுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும்ட்டு. நான் எல்லாம் கூட மழை ரைட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ என் சர்டிஃபிகேட்ஸு மார்க்ஷீட்ஸ் எல்லாம் பேக்கில் தான் இருக்குது. அதுக்கு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது நடந்துச்சுன்னா போச்சு. அப்புறம் திருப்பி அலையணும் அதை வாங்குறதுக்கு. அதான் சரின்ட்டேன் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ரெயின் கவர் போட்டு அது பேக்குமே உள்ள வச்சிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கேமரா வேறு கட்டி வைக்கணுமா? ஷோ ஐயோ இந்த சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியல. கூட மழையில தான் போயிடுவேன். இது நடந்துச்சுன்னா போச்சு. அதுக்காகவே நின்று போக வேண்டியதாக இருக்குது. இப்போ திடீர்னு இவ்வளோ வேலை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி டக்குனு இவ்வளோ வேலை அடிக்குது. நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ நல்லா இருக்குது பார்க்க. ரோடு ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. இந்த டைமில் தான் முன்னாடி போகிற வண்டிலாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடும். கேமரா ஆன் பண்ணால் எங்கே இருந்தால் மழை வருமோ தெரியல. நீங்கள் விளாக்ஸ்லாம் ரெகுலராக பார்ப்பீங்கன்னா தெரியும். நான் கேமரா ஆன் பண்ணனாலே மழை வர ஆரம்பிச்சிடுது. கன்றாவியோ. நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். இதுக்கு எதாவது வழி சொல்லுங்களேன். மழை பெரியப்போ கேம் ஆன் பண்ணி ஓட்டுற மாதிரி. மீடியா மோட் யூஸ் பண்ணுறதுனால என்னால் இப்போ வாட்டரில் சுத்தமாக எடுக்கவே முடியல. ஆனால் கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் தான். இருந்தாலும் நான் மீடியா மோட் யூஸ் பண்ணுறதுனால கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஓகேவா? அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் பயமாக இருக்குது. எங்கே கேம்ப் போயிடுமோ அப்படின்ட்டு. அதுக்கு பயந்து ஆஃப் பண்ணி உடைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை நிப்பாட்டுறதா இருக்க வேண்டிய. அதுக்கு ஏதோ சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் ஹண்டர்ஸ். இப்போ நான் மழை விட்டுருச்சேடா கிளம்புனா ஜாலியான்ட்டு திருப்பி மழை. சரி அதான் வழியில் கேமரா கட்டி தான் வச்சோம். இப்போ இதுக்கு மேலே விட்டா இதாகிடும். எனக்கு பசிக்குது பயங்கரமாக. எங்கள் சேலம் மாறாடு பேடி இருக்கும் கிருஷ்ணகிரி முன்னாடி. போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கே மழை வேறு திருப்பி போய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கட்டுப்பாகுது எனக்கு. ராசிடு ஜாலியாக போகலான்னு பார்த்தா இவ்வளோ டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. சாப்பிடுவோம் போய் வச்சுட்டு.
ஆனால் என்னோடய ஃபேவரட்னா பிரியாணியில் சேலம் மாலாரம் ஒன்று நல்லாயிருக்கும் பிரியாணி. அது இந்த ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குவான்டிட்டியுமே 2 பேர் சாப்பிடாலும் ஒரு பிரியாணியே. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். ஆனது அதான் சாப்பிட்டோம், கிளம்பலாம். மழை இப்போ தான் விட்டுருக்கு கொஞ்சம். இப்போ கேம் ஆன் பண்ணிட்டல, இப்போ திருப்பி மழை ரொம்ப எப்படாதீங்க. ஹண்ட்ரட்ஸ் திருப்பி இப்போ கிருஷ்ணகிரி கிட்ட வந்துட்டோம். இன்னும் 3 or 4 கிலோமீட்டர் சம்திங் தான் கிருஷ்ணகிரி. என் கேஸ் கரெக்டாக தான் கிருஷ்ணகிரி தாண்டி மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பெஞ்சாலும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் அந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் கொஞ்சம் மழை பெய்யும். அது சரி தாண்டிட்டோம்னா கொஞ்சம் பெய்யாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பெய்யாமல் தான் நல்லது, எல்லாம் கடுப்பே போகும். வி ரீச்டு கிருஷ்ணகிரி டோல். இங்கேருந்து இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு 220 or 240 சம்திங், 220 நினைக்கிறேன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும். ஆமாம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பேச கூட முடியல. வந்துருச்சு டோல். எங்கே ஹண்டர்ஸ் எவ்வளோ டைம் போலீஸ் பிடிப்பாங்க. அந்த அங்கே காட்டுற பாருங்க, இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல ஆனால் போலீஸ் எப்பயுமே பிடிப்பாங்க. ஆனால் என்னை பிடிச்சதே இல்லை ஒரு நாளுமே. ஏன்னா ஃபுல் கியர்ஸில் வந்துடும்னா என்னை பிடிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன எனக்கு ஒரு பயம்னா, அங்கே போக போக தான் க்ளவுட் வந்து பிளாக் ஆகிட்டே போகுது. அங்கே தாண்டிக்கிட்டே மழை பெஞ்சிடும், அது ஒரு பயமாக இருக்குது. என் ஹோப்பே கிருஷ்ணகிரி தானே மழை பெய்யாதுன்ற ஒரு ஹோப்பில் தான் போயிட்டுருக்கேன். மழை பெஞ்சதுன்னா முடிஞ்சு. அண்டர்ஸ் நான் ஒரு கெஸ்ட் வச்சா மழை பெய்யாதுன்னு, அது கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கப்புறம் தான் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஒரு தூரல் பட்டுட்டு இருக்கப்போ மேபி மழை பெஞ்சாலும் பெய்யும். டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவும் இருக்குது. காலேஜ் வேற முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியல. எந்த ஐடியாவெல்லாம் போயிட்டு இருக்கேன் இப்போ. ஆனா இப்போ ஒரு 2 மாசம் ஃபுல் யூடியூப் தான் பண்ணலான் இருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 2 மாசம் ஃபுல்லாக யூடியூப்ல உட்காரலான் இருக்கேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணி பார்க்கலாம். உங்களை நம்பி தான் இறங்குறேன். நீங்கள் எனக்கு கைவிட மாட்டீங்க தெரியும் எனக்கு. அட்வான்ஸ் இங்கே போட்டிங்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணிருக்காங்க மழை பெய்யன்னு. போட்டிங் இருக்குங்க. ரைன் டைமில் ரைட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணி லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ரோட்டில். பிரேக் அடிச்சிங்கன்னா அப்படியே ஸ்கிட் ஆகி விட்டுரும், கீழே வேண்டி தான். அதுக்காக ரைட் டைமில் பண்ணுவே போகணுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பிரேக் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சட்டனாக யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் பிரேக்கு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக மைல்டாக குறைக்கணும் இந்தமாரி இதில். அங்கே நிற்கணும்னா இங்கேயே பிரேக் அடிச்சிருங்க. ஐயோ மழை பெய்யவே போகுது பாருங்க. ஃபுல் பிளாக்காக இருக்குது. என்ன ஆக போதோ. மழைலாம் பெய்யுதுன்னா அப்புறம் விளாக் ஏதோ என் பண்ணிட்டு வைக்க வேண்டியதான் உள்ள. ஏதோ நினைக்கிறேன் நம்புவோம். நல்லா டூரிட்ட மட்டும் இருக்கு, பார்த்துக்கோ. வந்துட்டோம் சின்ன சேலத்துக்கு. அதுக்குள்ளே எப்போ கிருஷ்ணகிரி வந்து சின்ன சேலம் பண்ணுன்னு பார்க்குறீங்களா? கிருஷ்ணகிரியில் ஸ்டார்ட் பண்ண மழை ஓகேவா, சேலம் வரையும் வந்துச்சு. சேலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மழை இல்லை. சரி அப்போ கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். திருப்பி மழை ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் எங்கள் ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது ஓகேவா, ஆத்தூரில் தான் மழை விட்டுச்சு. ஆத்தூர் தாண்டி தான் விட்டுச்சு. அவருக்கு வந்துட்டு பார்த்தா மழை இல்லை. சரி வீடு எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஹண்ட்ரட்ஸ் ஒரு வழியாக ஆகிட்டேன். அதாவது சர்டிஃபிகேட் எதுவும் நினைல, ரெயின் ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன். சர்டிஃபிகேட் எதுவும் நினைல, பிரச்சனை இல்லை.
அவ்வளோதான் ஊருக்கு வந்தாச்சு. இன்னொரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தான் கள்ளக்குறிச்சிக்கு. முடிஞ்சு அப்பா இங்கே வெயில், எங்கள் ஊரில் வெயில் அடிக்குது. இது சம்மரா விண்டரானே புரியல ஒன்றும். காலத்தில் தான் அண்ட்ரஸ் நிற்குது அவ்வளோ கூட்டம். ஒரு டிராஃபிக் எப்படி சொல்கிறது, ஒரு 7-8 கிலோமீட்டர் டிராஃபிக் நிற்குது. கார் சின்ன மூவ் ஆகலை. நாங்கள் முன்னாடி அவ்வளோ தண்ணி இருக்குது ரோட்டில். என் வண்டியில் இறக்குனா என் டேங்க் இருப்பாருங்க இந்த அளவு தண்ணி வந்துச்சு. ஐஃபோன்னாலும் தப்பிச்சுது, இல்லைனா ஃபோன் போயிருக்கும். அவ்வளோ தண்ணி. நானும் அது ஆக்சிடென்ட் போகலான்னு நினச்சேன். ஆக்சிடென்ட் போல டிராஃபிக் நிற்குதுன்னு பார்த்தா அவ்வளோ தண்ணி நிற்குது முன்னாடி. நான் சந்தேகத்தில் பூந்து முன்னாடி போயிட்டேன். ஃபஸ்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு. அதான் என்னைக்கெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் மழை பெய்யும். அது என்னன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அவ்வளோதான் வந்துருச்சு ஊர்கிட்ட. முன்னெல்லாம் நான் இப்படி வரேன்னா எனக்கு இந்த ஊர்கிட்ட வர எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வரவும் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் இங்கே முன்ன வந்தேன்னா திருப்பி இப்போ அங்கே தான் போக போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் ஜாலியாக வந்துட்டு போவேன். அவ்வளோதான் முடிஞ்சிருந்தா அங்கே எப்போ போக போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வரனா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. முடிஞ்சு காலேஜ் வேலையை பார்க்கணும் இனிமேல். பண்ணுறது வாய்ஸ் டைப்னா அப்படி தான். வந்துட்டோம் கள்ளக்குறிச்சி லெஃப்ட்டு. கள்ளக்குறிச்சி வந்துருச்சு. அவ்வளோதான் வந்துட்டேன். படிச்சு கிழிச்சாச்சு, வந்தாச்சு. அவ்வளோதான் ட்ரெஸ் வந்துட்டேன் உள்ள. முடிஞ்சு. எனக்கு அப்படியே இப்போ ஒசூரை விட்டு தள்ளி வர எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. திருப்பி காலேஜ் போக முடியாது, திருப்பி காலேஜில் உட்கார முடியாது, கிளாஸை கட்டடிக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு. மைண்ட் ஏற்றுக்குது, மனசு ஏற்றுக்க மாட்டுது. என்னமோ அவ்வளோதான் வந்துட்டேன். காலேஜ் முடிஞ்சிடுச்சு. அது கோபிசங்க சொல்ல மாதிரி உள்ள பூந்து யாராவது சல்லையாதான்னு சொல்லுங்களேன். வந்தாச்சு, நம்ம ஏரியாவுக்கும் வந்தாச்சு. ஒரு ரைட்டு. அவ்வளோதான் வந்துட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எங்கள் வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்டா என்ன வேலைக்கு போகல, ஏன்டா ப்ளேஸ் ஆகலை அப்படின்லாம். அந்த ப்ரெஷர் நம்ம கிடையாது. ஆனால் சில வீட்டில் அது இருக்கும். காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போனால் போதும். டேடி தம்பி, பயங்கரமான பசங்க எங்கள் பசங்க இப்படி தான் இருப்பானுங்க. அவ்வளோதான் ஹண்டர்ஸ். இறுதியாக என் வீட்டை வந்து அடைந்து விட்டேன். அதனால் இதோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நம்ம சேனல் யாரோ புதியதாக பார்த்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து இதன் பெல் ஐக்கனை ஆளில் போட்டுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி ஹண்டர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.